ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இடையே இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், விஸ்வரூப தர்ஷன யோகம். இந்த அத்தியாயத்தில் வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு, கிருஷ்ணா, நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ரூபத்தில் வந்து இந்த அகிலம் முழுவதும் பரவி தாங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்போம். முதல்ல கிருஷ்ணர் வந்து அதை பற்றி விவரிக்கிறார் 10வது அத்தியாயத்தில். ஆனால் அர்ஜுன் வந்து அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தெரிவிக்கின்றார். ஸோ உடனே கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அந்த ரூபத்தை முதல்ல வந்து விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார். அந்த விஸ்வரூபங்கள் வந்து எல்லா திசைகளிலும் பரவி இருக்கின்றது. அந்த அந்த ஜடப்பொருள் எல்லாமே வந்து உள்ளடக்கிய ஒரு உருவம். ஜடப்பொருட்கள், தேவர்கள், அசைவன அசையாதவை அனைத்தும் உள்ளடக்கிய ரூபம் தான் வந்து அந்த விஸ்வரூபம். அந்த எல்லா திசைகளிலும் மாறி இருக்கின்றது. முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார். அப்புறமேட்டு வந்து காலரூபத்தை காண்பிக்கின்றார். காலரூபத்தை காண்பிக்கும்போது வந்து ஏன்னா வந்து அர்ஜுன் வந்து இந்த போரினுடைய முடிவை காண்பதற்கு வந்து மிகவும் ஆவலாக இருக்கின்றார். ஏன்னா கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து இந்த இந்த என்னுடைய இந்த ரூபம் வந்து அர்ஜுனா, நீ உனக்கு விரும்பியவை அனைத்தையும் காண்பிக்கும் அப்படிங்கிறார். அந்த போரினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அர்ஜுனன் ஆவலாக இருக்கின்றான். உடனே வந்து கிருஷ்ணன் வந்து அப்புறம் அவருடைய காலரூபத்தை காண்பிக்கின்றார். அந்த காலரூபத்தை காண்பிக்கும்போது வந்து அதிலிருந்து அ அ அனைத்து விதமான அநேகமான கைகள், வாய்கள் அனைத்திலுமிருந்து வந்து அந்த அ நெருப்பு நெருப்பு வந்து அப்படியே தகித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்குள் வந்து போர் வீரர்கள் எல்லாம் வந்து எப்படி அந்துப்பூச்சி நுழைகின்றதோ, அந்துப்பூச்சி அ ம் நெருப்பில் வந்து விழுகின்றதோ, அதற்போல் வந்து விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். உடனே வந்து அதை பார்த்தவுடன் அர்ஜுனுக்கு வந்து மிகவும் பயம் வருகின்றது. பயம் இருந்தவுடன் அர்ஜுன் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, கிருஷ்ணா, இந்த ஒரு கோரமான ரூபத்தை, மிகவும் உக்கிரமான, கோரமான ரூபத்தை எடுத்திருக்கிறீர்களே, நீங்கள் யார்? இதை பார்த்தவுடன் என்னுடைய மனது வந்து கலங்குகின்றது. நீங்கள் யார்? அப்படின்னு கேட்டோனே, கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு, நான் தான் அர்ஜுனா, காலம், காலம் அப்படிங்கிறார். அப்புறம் அர்ஜுன் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, நீங்கள் தோன்றி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அப்படிங்கிறது. தோன்றி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து, இந்த பாண்டவர்களை தவிர போர் வீரர்கள் அனைவரையும் அழிப்பது மற்றும் இந்த லோகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்துவது. அதுதான் என்னுடைய நோக்கம். காலம் காலம் தான் வந்து அனைத்தையும் சிறிது சிறிதாக வந்து அழித்துக் கொண்டே இருக்கின்றது. அதுதான் என்னுடைய நோக்கம் அர்ச்சனா. அதனால வந்து இந்த போரில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து போர் வீரர்கள் அனைவரையும் போர் வீரர்கள் அனைவரையும் க க பீஷ்மர், துரோணர், கர்ணன், ஜெயத்ரதன் மற்றும் அனைவரையும் நான் ஏற்கனவே அழித்து விட்டேன். ஏற்கனவே நான் அழித்து விட்டேன். நீ வந்து என்னுடைய கருவியாக மட்டும் போரிடு. கருவியாக மட்டும் போரிட்டு, உனக்கு வந்து என்ன நீ வந்து புகழையும், லாபத்தையும் நீ சம்பாதித்துக் கொள் அப்படிங்கிறார். அதனால வெறுமனே எனக்காண்டி போரிடு அப்படிங்கிறார். வெறுமனே எனக்காண்டி போரிடு. நம்ம எவ்வளவுதான் ஒரு ஒரு துறையில் தேர்ந்தவராக இருந்தாலும், நம்ம வந்து கிருஷ்ணனுடைய கையில் வந்து ஒரு கருவிதான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை வந்து நம்ம நேரடியாக தெரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, ஒரு காலத்தில வந்து கால ரூபத்தில் கிருஷ்ணரை வந்து நாம் அனைவரும் சந்திக்க நேரிடத்தான் வேண்டும். அதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அத பார்த்ததுக்கப்புறம் வந்து அர்ஜுன் வந்து தன்னுடைய ம் பிரார் பிரார்த்தனைகளை தொடங்குகின்றான். ஸோ இந்த இதில வந்து இந்த கடைசிக்கு முந்தின பகுதி. இந்த பகுதியில வந்து அர்ஜுனன் வந்து 35வது ஸ்லோகம் முதல் 16வது ஸ்லோகம் வரைக்கும் தன்னுடைய பிரார்த்தனைகளை தொடங்குகின்றான். முதலில் 35, 36, 37, 38ல வந்து கிருஷ்ணருடைய அந்த மகிமைகள், புகழ், அந்த விஸ்வரூபத்தை காண்பித்த கிருஷ்ணருடைய புகழைப் பற்றி சொல்கின்றார். அடுத்து வந்து 39, 40வது ஸ்லோகத்தில வந்து அவர் வந்து தன்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கின்றார். தன்னுடைய அம் வந்தனங்களை தெரிவிக்கின்றார். அப்புறம் வந்து 41, 40வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். 41, 44வது ஸ்லோகம்ல வந்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய ஆம் ம் து து த தன் தன் தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்ததுக்கப்புறம் அ "கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடுங்கள்" அப்படின்னு தன்னுடைய மன்னிப்பை கேட்கின்றார். மன்னிப்பை கேட்கின்றார். அப்புறம் கடைசி 45, 46வது ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணா மறுபடியும் வந்து இந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டு தங்களுடைய அழகான ரூபத்தை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் விடுவிக்கின்றார்.
அதுதான் வந்து நம்ம இந்த பகுதியில் உள்ள பார்த்தது. ம். கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து அ அவருடைய எல்லாரும் வந்து எப்படி வந்து அவருக்கு வணக்கம் தெரிவிக்கின்றார்கள். இப்படி வணக்கம் தெரிவிக்கின்றார்கள்னு சொல்லி அது வந்து கிருஷ்ணர் வந்து புலன்களின் அதிபதியை திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அனைவரும் மும்முரம் பட்டுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் வணங்குகின்றார்கள். அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமிற்று அங்கும் இங்கும் ஓடுகின்றார்கள் அப்படிங்கிறது. எல்லாருமே வந்து பக்தர்கள்லாம் வந்து பக்தர்கள், சித்தர்கள்னா வந்து பூரணத்தை அடைந்தவர்கள். பூரணத்தை அடைந்தவர்கள். அவர்கள்லாம் வந்து உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரத்தில வந்து அசுரர்கள் மற்றும் நாத்திகர்கள் வந்து உங்களுக்கு வந்து பயமுறுகின்றார்கள். பயமுற்று அங்கும் இங்கும் ஓடுகின்றார்கள். இவை அனைத்துமே வந்து சிறப்பாக நடைபெறுகின்றன. தேவர்கள் வணங்குவதும், அசுரர்கள் ஓடுவதும் 2மே வந்து சிறப்பாக தான் நடக்கின்றது அர்ஜுனா. கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. ஏன்னா வந்து கிருஷ்ணன் தோன்றிய நோக்கம் வந்து துஷ்டர்களை அழிப்பது. துஷ்டர்களை அழிப்பது. துஷ்டர்களை அழித்துவிட்டு ம் பக்தர்களை காத்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அவதரித்த நோக்கம். அதனால வந்து எல்லாமே வந்து சிறப்பாக நடைபெறுகின்றது. அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுன் வந்து சொல்றாரு. ஆம். அப்புறம் அதனால வந்து அவர் வந்து எல்லாருமே வந்து மரியாதை செலுத்த வேண்டும். தாங்கள் தான் வந்து அகிலத்தின் அடைக்கலம். எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். பிரம்மாவை விட்டு சிறந்தவர், ஆதி படைப்பாளவர் மற்றும் இந்த ஜடத்தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆம். நீங்கள் தான் மிகவும் பழமையானவர். இந்த இறுதி அடைக்கலம். இறுதி அடைக்கலம் தாங்கள் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த பௌதிக உலகம் அழிந்த பிறகு கர்ப்போதகஷாய விஷ்ணுடைய வயிற்றுக்குள் செல்கின்றது. அப்புறம் வந்து பிரம்மதேவனுடைய ஆயுட்காலம் முடியும்போது வந்து எல்லாமே வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவிடம் மீண்டும் சென்றடைகின்றது. அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா திசைகளிலிருந்தும் வணக்கம் தெரிவிக்கின்றேன். எல்லா திசையிலும் வணக்கம் தெரிவிக்கின்றேன். நீங்கள் எங்கும் பரவி இருக்கின்றீர்கள். அந்த மற்ற வந்து 1000 1000 1000 முறைகள் 1000 1000 முறைகளை வந்து தான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நீங்கள் தான் வந்து அ பிரம்மருக்கும் பிதாமகன். பிரம்மரை படைத்தவரும் நீங்கள் தான். அதனால வந்து உங்களை வந்து எல்லா திசைகளிலிருந்தும் 1000 1000 முறை மீண்டும் மீண்டும் நான் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த பகுதியில வந்து நம்ம வந்து அ ம் இப்ப வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்து விட்டது. என்ன பயம் வந்து விட்டதுன்னா வந்து, இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர் வந்து எந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபத்தை காண்பிக்க முடியும் அப்படிங்கிறது அர்ஜுனர் வந்து நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்தான் மற்றும் இந்த மாரி முழுமுதற் கடவுள். அதையும் வந்து அவர் வந்து ம் த த அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து உணரவில்லை. அதை உணர்ந்தவுடன் அவருடைய அ ம் நிலை என்ன மாரி மாறுகின்றது. அத வந்து அந்த அடுத்த 2 ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. சகே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. सखेति मत्वा परसपं यत् उक्तं हे कृष्ण हे यादव हे शकेति अजनाता महिमानं तवेदं मया प्रमादत् प्रेण वापि यच्चावहास्यर्थं तशत्कृतोषि विहारशयनभोज भूषणेषु एकोत्तवाप्यच्युत्यत्समक्षं दक्षामये त्वम् अहम् अप्रमेयम्. உம்மை எனது நண்பன் என எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நாம் உம்மை அகந்தையுடன் அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும், ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும், அல்லது உடனமர்ந்து உணவருந்திய போதும், நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும், சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்கு தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. இங்க வந்து அ அர்ஜுனன் தன்னுடைய மன்னிப்பை வேண்டுகின்றார். என்ன சொல்றேன்னா வந்து என்னென்ன நினைச்சுட்டேன்னு சொல்றேன். சகா சகா என்ற நண்பன். சகா இதி மத்வா பரஸ்பம். நண்பன் என்று எண்ணிக்கொண்டு அகந்தையுடன்
அகந்தையுடன் நான் என்னவெல்லாம் சொல்லிவிட்டேன். யத் உக்தம் என்னதான் சொல்லிவிட்டேன். ம். நான் வந்து கிருஷ்ணன் வந்து இது வந்து முதல்ல வந்து அ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் உள்ள நட்பு வந்து நட்பு வந்து உறவு வந்து நட்பு. நட்பு. ஆனா அர்ஜுன் வந்து இங்க வந்து இப்ப வந்து கொஞ்சம் வந்து அவருடைய அந்த வைபவங்கள் வைபவங்கள் தெரிந்தவுடன் வந்து மன்னிப்பை கேட்கிறார். மன்னிப்பை கேட்கிறார். வந்து கோபர்களும் அர்ஜுனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவும் வந்து நட்புப்பட்ட உறவு தான். ஆனால் கோபர்கள் வந்து ஒரு முறை கூட கிருஷ்ணர்ட்ட வந்து இந்த மாரி அவருடைய வைபவங்களை வர்ணித்து, அவரை வந்து புகழ்ந்து ஒரு முறை கூட அவங்க சொல்லல. ஏன்னா வந்து அவங்களுடைய உறவு வந்து அந்த மாரி அந்த ஐஸ்வர்யத்தினால் வரக்கூடிய உறவு கிடையாது. இப்போ வந்து அர்ஜுனுடைய உறவு வந்து அந்த ஐஸ்வர்யத்தை கண்டவுடன் சற்று மாறுகின்றது. சற்று மாறுகின்றது. அந்த ஐஸ்வர்யத்தையும் வைபவங்களை கண்டவுடன் கிருஷ்ணருக்கு வந்து மன்னிப்பு கேட்கின்றார். அதனால வந்து நான் வந்து உங்களை எப்படிலாம் சொல்லியிருக்கேன்னா வந்து, "ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ சகே" அப்படிலாம் வந்து நான் வந்து ரொம்ப சொல்லியிருக்கேன். அந்த மாரி நான் வந்து ஒரு நண்பனை வந்து அப்படித்தான் சொல்லுவேன். "ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ நண்பனே" அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் எதனால் சொல்லியிருக்கின்றேன்னா வந்து, "அஜநாதா, உங்களுடைய அ அஜநாதா மகிமானம், உங்களுடைய பெருமைகளை அறியவில்லை நான்." உங்களுடைய பெருமைகளை நான் அறியவில்லை. இந்த பெருமைகளை அம் உங்களால் தான் வந்து இந்த விஸ்வரூபத்தை காண்பிக்க முடியும். உங்களுடைய ஐஸ்வர்யங்கள், உங்களுடைய வைபவங்கள் இதையெல்லாம் அறியாமல் வந்து நான் வந்து அவ்வாறு செய்துவிட்டேன். அவ்வாறு செய்துவிட்டேன். மயா பிரமதாத் பிரணயேன வாபி அப்படின்னார். ஸோ நான் இந்த மாரி செய்தது வந்து என்னுடைய முட்டாள்தனத்தினால் இருக்கலாம். அல்லது என்னுடைய அன்பினால் இருக்கலாம். என்னுடைய முட்டாள்தனத்தினால வந்து நான் இந்த மாரி உங்கள வந்து கிருஷ்ணார், யாதவார், அ நண்பனேலாம் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அன்பினால் கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் வந்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் பெருமைகளை செய்ய தெரியாமல் நான் வந்து இந்த மாரி செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். ம். அது மட்டுமல்ல. எச்ச அவகாச அவகாசங்கிறது வந்து இந்த பரிகாசம், அவகாசம் அதெல்லாம் வந்து இந்த கேளிக்கைக்காண்டி பண்றது. கேளிக்கைக்காண்டி. அ நம்ம கிண்டல் பண்றது, கேளிக்கை பண்றதுன்னு சொல்லுவோம். அந்த மாரி கேளிக்கையாக கேளிக்கையாக, அப்புறம் அசத்கிருத்த மரியாதையின்றி மரியாதையின்றி நான் வந்து உங்களுடைய அந்த அந்த அ அந்த நண்பர்களுக்குடைய உறவு இருக்கும்போது வந்து மரியாதை இல்லாம உடனே பேசுவோம்ல, "ஏய் என்ன நீ இப்படி பண்ற?" அப்படிலாம் பேசுவோம் இல்லையா? அது மாரி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் மிகவும் வந்து சகஜமாக பேச்சு கொடுத்து விட்டேன். அப்புறம் என்னென்ன பண்ணேன், விஹாரம் ஓய்வெடுக்கும்போது, ஷயாங்கிறத வந்து படுத்திருக்கும்போது, ஆசனம் அமர்ந்திருக்கும்போது, போஜனேசு அதாவது உங்களெல்லாம் உணவருந்திய போது, ஒரு முறை வந்து அ மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அக்ரூர் அக்ரூர் வந்து ஒரு முறை அக்ரூரா சஞ்சயனந்தா எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்ல. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு துரியோதனன் வந்து அனுப்புறார். உடனே வந்து இந்த மாரி அப்ப அனுப்பும்போது வந்து பார்த்தா வந்து கிருஷ்ணர், ருக்மிணி, அம் திரௌபதி, அர்ஜுனன் எல்லாருமே வந்து ஒரே பெட்ல படுத்திருப்பாங்க. படுத்துட்டு வந்து பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. வந்து அப்போ வந்து அவன் வந்தவுடனே வந்து அ இந்த மாரி அவருடைய கிருஷ்ணனுடைய காவலாளி வந்து க இந்த மாரி உங்கள பார்க்கறதுக்கு வந்து அ கௌரவர் சபையிலேருந்து வந்திருக்காங்க அப்படிம்பாங்க. உடனே அப்ப யார் வந்திருக்காருன்னு கேட்பாரு வந்து, அப்ப வந்து அதான் அக்ரூரா, சஞ்சயன் சரியா ஞாபகம் இல்ல. விதுரர் 3 பேர்ல யாராவது ஒருத்தங்க. உடனே வந்து கிருஷ்ணர் வந்து "அப்படியா உடனே அனுப்பி வை" அப்படின்றாரு. உடனே அனுப்பி வைன்னு. ஏன்னா வந்து அது வந்து ஒரு அந்தரங்கமான விஷயம். அந்தரங்கமான விஷயத்த வந்து பார்க்குறதுக்கு கிருஷ்ணன் அனுபவிச்சாருன்னா வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து அதை வந்து அனுமதிக்கிறது வந்து ஒரு பக்தரா தான் இருக்க முடியும். அப்பதான் வந்து கிருஷ்ணன் அந்த மாரி ஒரு அந்தரங்க விஷயத்த பார்த்து அனுபவிக்க முடியும். ஏன்னா இல்லாட்டி வந்து யாராவது வந்து என்னது எல்லாரும் சேர்ந்து ஒரே பெட்ல படுத்துருக்காங்கன்னு சொல்லி தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி யாருன்னு கேட்பாரு. உடனே இந்த மாரி வந்தோனே அனுப்புங்க அப்படிம்பாரு. 2வது நோக்கம் வந்து அத வந்து சொன்ன நோக்கம் வந்து கிருஷ்ணரும், அர்ஜுனனும் வந்து எவ்வளவு வந்து ஒரு சிறந்த நண்பர்கள். இந்த சிறந்த நண்பர்கள். அப்படி ஒரு கிருஷ்ணன், அர்ஜுனன் வந்து நட்பில் இருக்கும்போது வந்து, அ துரியோதனா உங்களுடைய கௌரவர்கள் வந்து போரில் வந்து ஜெயிப்பதற்கு வந்து சாத்தியமே இல்லை. அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு 2 விஷயம். அதுக்காண்டி வந்து அவர வந்து சொன்னார். அந்த மாரி வந்து என்னன்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து 2 பேரும் வந்து படுத்திருப்பாங்க. ஒரு கிருஷ்ணரும், அர்ஜுனரும் வந்து ஒரே படுக்கையில வந்து படுத்திருப்பாங்க. ஒரே ஆசனம். ஆசனையில அமர்ந்திருப்பாங்க. ஒரே நேரத்தில வந்து ம் உணவருந்திய போது உணவருந்திய போது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய தடவ வந்து இந்த டூர் போற மாரி வந்து அடிக்கடி வந்து இந்த அ காண்டபிரசாத் க அந்த அந்த இது முதல்ல வந்து அந்த பாண்டவர்கள் இருந்த இடம் வந்து முதல்ல வந்து காடா தான் இருந்தது.
அதுக்கப்புறம் தான் வந்து அது மாற்றியமைக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் வந்து போகிறது அப்படின்னு சொல்லி வந்து அப்புறம் அ காட்டுக்கு போய் வந்து வேட்டையாடுறது. இந்த மாரிலாம் கிருஷ்ணரும், அர்ஜுனரும் வந்து பலமுறை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி நம்ம வந்து கேளிக்கையாக இருந்திருக்கோம், ஓய்வு எடுத்திருக்கோம், ஒன்றாக சேர்ந்து படுத்திருந்திருக்கோம், ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ம். அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்கோம், "ஏகாத்வா அபி அச்யத்த தத் சமக்ஷம்" அப்படிங்கிறார். நம்ம வந்து தனியாக இருக்கும்போதும் சரி சரி, சமக்ஷம் தத் சமக்ஷம்னா வந்து மற்றவர்களுக்கு மத்தியும் மற்றவர்களுக்கு மத்தியும் மற்றவர்களுக்கு மத்தியும் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து, உங்கள வந்து நான் வந்து அவமரியாதையாக நடத்தியிருக்கின்றேன். அவமரியாதையாக நடத்தியிருக்கின்றேன். தனியாக இருந்தபோது பண்ணா கூட பரவால்ல. கூட்டத்தில இருக்கும்போது. கூட்டத்தில இருந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அ ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு 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 பாலிய நண்பன், ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய நம்ம நண்பர் வந்து ஒரு கூட்டத்தில இருக்கும்போது நம்மள பார்க்க வராரு. அவருக்கு வந்து நம்ம ஞாபகம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்ச அந்த நட்பு தான் ஞாபகம். ஆனா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆளா இருப்போம். ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருப்போம். ஒரு பெரிய கூட்டத்தில மத்தியில நடுவுல இருப்போம். அந்த மாரி வந்து, "ஏய்! சின்ன பையன் ஞாபகம் இருக்கா? நீ வந்து அவன பார்த்து, பார்த்து எழுதிட்டு இருந்தியே!" அப்படின்னு சொல்லி வந்து அவன சும்மா வந்து சும்மா வந்து அவன கிண்டலா பேசிட்டு இருப்போம். அந்த மாரி வந்து அர்ஜுன் வந்து சொல்றாரு, "நான் வந்து நீ வந்து இந்த மாரி ஒரு பெரிய சபையில இருக்கும்போது வந்து, நெறைய பேருக்கு மத்தியில இருக்கும்போது வந்து, நான் வந்து உன்னைய பத்தி அவமரியாதையாக நான் வந்து நடத்தியிருக்கின்றேன். அவமரியாதையாக நடத்தியிருக்கின்றேன். ஏன்னா வந்து உன்னுடைய மகிமைகள், பெருமைகள், வைபவங்கள் தெரியாம நான் உன்னுடைய நடத்தியிருக்கின்றேன்." அப்படிங்கிறாரு. ஓ! அ அதனால வந்து அர்ஜுன் வந்து என்னுடைய இந்த குற்றங்களுக்கு தயவு செய்து என்னை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக அப்படிங்கிறார். கிருஷ்ணன் வந்து விஸ்வரூபம் எடுத்தாலும் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த நட்பு, அதை வந்து அவர் வந்து மறந்து விடவில்லை. ஞாபகம் இருக்கின்றது. அந்த மாரி ஒரு சாதாரண நடத்தைக்காண்டி வந்து மன்னிப்பு கேட்கின்றார், மன்னிப்பு கேட்கின்றார். ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அர்ஜுனன் வந்து அறியவில்லை, அறியவில்லை. அதைத்தான் வந்து அவர் ஒப்புக்கொள்கின்றார், ஒப்புக்கொள்கின்றார். அதை வந்து அவமரியாதை செய்திருக்கலாம். அதற்கு வந்து அவர் வந்து என்னை வந்து மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கேட்கின்றார். ஆம். ஆனாலும் வந்து கிருஷ்ணன் வந்து இதெல்லாம் வந்து ஒரு முறை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா வந்து அதுதான் வந்து கிருஷ்ணனுடைய கருணை. கிருஷ்ணனுடைய கருணை. நெறைய பேர் வந்து இந்த மாரி ஒரு துரோணாச்சாரியா இருக்கட்டும், வந்து துருப்பதா. துருப்பதாவுக்கும் வந்து உள்ள ஒரு என்ன நடந்ததுன்னா வந்து அவங்க 2 பேருமே வந்து பாலிய நண்பர்கள். பாலிய நண்பர்கள். அப்போ வந்து துரோணாச்சாரியாட்ட வந்து அவர் சொல்லுவாரு, "உனக்கு இந்த மாரி என்ன ஒரு தேவை இருந்தாலும் வந்து, நீ வந்து என்னிடம் வா. நான் வந்து உனக்கு வந்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றேன்." அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாரு. ஏன்னா 2 பேரும் வந்து குருகுலத்தில ஒண்ணா பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து துரோணாச்சாரியோட நிலை என்ன ஆயிடும்னா வந்து, தன்னுடைய மகன் அஸ்வத்தாமாவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உணவளிக்க கூட அவருக்கு வசதி இருக்காது. அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து மிகவும் மோசமாகிவிடும். மிகவும் மோசமாகிவிடும். உடனே அப்பதான் வந்து அவருக்கு ஞாபகம் வரும். அவருடைய மனைவி கிருபா வந்து சொல்லுவாங்க, "நீங்க போய் வந்து ஏன் உங்களுடைய நண்பர் திருப்பதா அவர்ட்ட வந்து கேட்கக்கூடாது?" அப்படிம்பாங்க. சரின்னு உடனே வந்து அவர் போய் வந்து, "அ இந்த மாரி நண்பன் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படிம்பாரு. உடனே வந்து, "யாரு நீ? ஏன் வந்து இந்த மாரிலாம் கேட்குற?" அ ஒரு காலத்தில நம்ம வந்து சின்ன பிள்ளையில வந்து அந்த மாரி சொல்லியிருக்கலாம். "நான் உன்னுடைய ராஜ்யத்தில் பாதி கூட குடுக்குறேன்" அப்படின்ருப்பாரு. அ அததான் சொல்லியிருப்பாரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து. ஏதோ ஒரு விளையாட்டு போக்குல சொன்னத வந்து நீ இப்போ வந்து கேட்கிறியே! அ "நீ வேற, நான் வேற" அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. "என்னுடைய நிலை என்ன? உன்னுடைய நிலை என்ன? வேணா உன்னுடைய வசதிக்கு வேணா ஏதாவது குடுக்குறேன்" அப்படிம்பாரு. ஒரு பிராமணராக. அதை கேட்டவுடன் ஒன்றுமே வேண்டாம் என்று துரோணாச்சாரியர் வந்து திரும்ப வந்துடுவார். ஸோ அந்த மாரி தான் வந்து துரோணாச்சாரியாருக்கும், திரௌபதாவுக்கும் வந்து நடந்த நிலை. நடந்த நிலை. ஸோ அதை பார்த்த உடனே வந்து அந்த மாரி வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு முறை கூட நினைக்கவில்லை. கிருஷ்ணன் வந்து இந்த முழுமுதற் கடவுள். அர்ஜுனை வந்து, "ஏய் அர்ஜுனா! ஏன் இந்த மாரிலாம் நீ என்னைய பத்தி பேசுற? நான் யாரும் தெரியுமா?" அப்படின்னு கூட சொல்லவே இல்ல. அதுதான் வந்து கிருஷ்ணனுடைய கருணை. பக்தவத்சல. பக்தவத்சல. ஓகே. எந்தெந்த மாரிலாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தா, நான் அவருடைய தந்தையை ஒப்பிட்டு, கிருஷ்ணனுடைய தந்தை யாரு வந்து வசுதேவர். வசுதேவர். வசுதேவர் வந்து சத்திரிய குலத்தில் தோன்றியிருந்தால் கூட, அவர் வந்து ஒரு சிறந்த ம் போர் வீரர் இல்ல. போர் வீரர் இல்ல. அவர் வந்து என்ன மாரின்னா வந்து இந்த ரதம்ல வந்து போரிடுறவர்கள் வந்து பல வகை இருக்கு. பல வகை இருக்கு. அர்த்த ரதா அப்படின்னா வந்து, அவர் வந்து ரதத்தில வந்து தனியா போரிட மாட்டாங்களாம். கூட வந்து யாராவது சேர்ந்திருப்பாங்க. அந்த மாரி போரிடுவாங்க போல இருக்கு. அப்புறம் வந்து அதிரத அர்த்த ரதாங்கிறது வந்து கூட யார் கூடயாவது சேர்ந்து போரிடுறவங்க. அதிரதாங்கிறது வந்து தனியாக போரிடுறவங்க. வசுதேவர்ங்கிறது வந்து வசுதேவர் வந்து கூட யார் கூடயாவது சேர்ந்து போரிடுவாராம். அர்த்த ரதா. அவர் வந்து அ என்ன சொல்லுவாருன்னா வந்து அர்ஜுன் வந்து கிண்டலா வந்து, "நீ வந்து
உங்க அப்பா வந்து அர்த்தரதா. அ தனியா போரிட மாட்டாரு. கூட யாரோட தான் சேர்ந்து போரிடுவாரு. ஆனா எங்க அப்பா வந்து அவருடைய தந்தை யாரு வந்து பாண்டு. பாண்டுவின் மகன். பாண்டு வந்து மிகவும் சிறந்த ஒரு போர் வீரர். என்னுடைய தந்தை வந்து அத்திரதா அப்படிம்பாரு. அத்திரதா அந்த மாரி நான் சொல்லியிருக்கேன். அந்த மாரி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து யாதவ குலம். யாதவ குலம் வந்து நன் 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 அந்த குலத்தில வந்து தோன்றவர்கள் வந்து கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தா வந்து அவர் வந்து ஒரு ஒரு மண் ஒரு அரசனுடைய மகன் அல்ல. ஒரு அரசனுடைய மகன் அல்ல. அதுக்கப்புறம் வந்து அதே மாரி பார்த்தா வந்து அவர் அரசவையிலும் வந்து அரசராக இல்லை. உக்கிரசேனர் வந்து அரசராக இருந்தார். கிருஷ்ணன் வந்து அரசராக இல்லை. நீ நீ வந்து அரச குலத்தில இல்ல. அதே மாரி அவர் வந்து அ மறுபடியும் கோகுலம் சென்றபோதும் வந்து நந்த மகாராஜ் வந்து ஒரு சின்ன ஒரு வைஷ்யர். ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்கு தான் ஒரு மன்னர். அதுதான் அவனுடைய இது. ரொம்ப ஆனா வந்து ரொம்ப ஒரு ஜோவியலா சொல்றது. அந்த மாரி ஒரு சகஜ நிலையில சொன்னாரே தவிர, அந்த ஒரு ஒரு அ நான் தான் ஒரு அகந்தை. ஆனா அகந்தைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. ஆனா நான் வந்து எதுல இருந்தேன்னா, புருகுலத்திலிருந்து வந்தவன். புருகுலத்திலிருந்து வந்தவன். என்னுடைய குலம் மகிமை என்ன? உன்னுடைய குலம் மகிமை என்ன? அந்த மாரிலாம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன். அகந்தையில் சொல்லியிருக்கின்றேன் கிருஷ்ணா. அதனால வந்து என்னை வந்து மன்னியுங்கள், மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து வந்து கேட்கிறாரு. ஆனா, அம் உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ, பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும், ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும், அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும், நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும், சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காண்டி தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. அப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம். पितासि लोकस्य सरासरस्य त्वम् अस्य पूज्यस्य स गुरुर्क्रियान् न त्वत्समोऽदप्यत्यपकुतोऽस्म्यहं लोकत्रेय लोकत्रेये பயப்பிரதிம பிரபாவ. இந்த பிரபஞ்ச தோற்றத்திலுள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை. வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீர். உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த மூவுலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? உம்மை விட உயர்ந்தவர் யாரு? கிருஷ்ணாவுடைய அந்த ஒரு அச்சிந்திய சக்தி. அச்சிந்திய சக்தியை பற்றி நம்மளால் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தியை பற்றி இந்த இந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் சொல்றாரு. நீங்கள் தான் வந்து பிதா பிதாசி லோகஸ்ய முழு லோகத்துக்கும் நீங்கள் தான் வந்து ம், ம், பிதா அப்படின்னு. அப்புறம் அஸ்ரஸ்ய அப்படின்னு அர்த்தம். அசைவன மற்றும் அசையாதவை. அசையாதவை அனைத்திற்கும் வந்து நீங்கள் தான் வந்து தந்தை. கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, அகம் பீஜ பிரதபிதா அப்படிங்கிறார். அனைத்துக்கும் நான் தான் வந்து விதை அப்படிங்கிறார். அனைத்துக்கும் நான் தான் விதை ம், ம், அப்படிங்கிறார். அப்புறம் வந்து என்ன சொல்லலாம்னா, மைஸ்வோ ஜீவலோகம். இந்த ஜீவங்கள் முழுவதுமே வந்து என்னுடைய அம்சங்கள். அம்சங்கள் அப்படிங்கிறார். ம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா வந்து, தவமஸ்ய பூஜ்யஸ்ய ச குருர் கர்யான் அப்படிங்கிறார். நீங்கள் தான் வந்து பூஜ்யம். பூஜ்யங்கிறது வந்து அந்த வழிபாட்டு. வழிபாட்டிற்கு உரியவர் நீங்கள் தான். நீங்கள் தான். குரு கிரியான் அப்படின்னா வந்து நீங்கள் தான் புகழத்தக்கவர். புகழத்தக்கவர். அந்த குரு வம்சத்தில் புகழத்தக்கவர். எல்லா குருகளுக்கும் ஆதி குருவும் நீங்கள் தான். மிகவும் புகழப்படக்கூடிய குருவும் நீங்கள் தான். குரு கிரியான். தத்வத் சமோ சத்ய பதியகோ குதோஸ்மய அப்படின்னா உங்களுக்கு தத் சமம். சமத்துவங்க உங்களுக்கு சமமாக. உங்களுக்கு சமமாக வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறார். சமமாக யாருமே இல்லை. அப்படி அப்படி இருக்கும்போது வந்து அப்பியதிகங்கிறது உங்களை விட உயர்ந்தவர். உங்களுக்கு சமமா இருக்கும்போதே யாருமே இல்லைங்கும்போது வந்து, உங்களுடைய உயர்ந்தவர் வந்து யார் இருக்க முடியும்? யாருமே வந்து இருக்க முடியாது. யாருமே இருக்க முடியாது. லோகத்ரயே அப்பிரதிம பிரபாவ. முவ்வுலகங்கள் முவ்வுலகங்கள் வந்து உங்களுடைய வலிமை. உங்களுடைய வலிமை வந்து உங்களுடைய சக்தி வந்து அளவிட முடியாதது. அப்பிரதிம பிரபாவ அப்படிங்க. இந்த மாரி மன்னிப்பு கேட்கும்போதே வந்து
கிருஷ்ணனுடைய மகிமைகள் மற்றும் புகழ்களையும் வந்து அர்ஜுனன் வந்து இங்கே வந்து கேட்கின்றார்கள். ஏன்னா வந்து இவ்வளோ புகழ்பெற்ற நீங்கள், அவ்வளோ புகழ்பெற்ற உங்களுக்கு மத்தியில் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன். நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அ க கிருஷ்ணர் வந்து 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 ஒரு வழிபாட்டுக்குரியவர். வழிபாட்டுக்குரியவர். எப்படி வந்து ஏன்னா அவர் தான் வந்து ஆன்மீக குரு. அவர் தான் வந்து அந்த பிரம்மருக்கு வந்து ஞானத்தை கொடுத்தவர் அவர்தான். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதையை வந்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஸோ அவர் தான் வந்து ஆதிகுரு. அந்த ஒரு ஆதிகுருன்னா வந்து யார் அப்படின்னா வந்து கிருஷ்ணன் தான் ஆதிகுரு. அதான் அந்த குரு தத்துவம் அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் தான் வந்து எல்லா குருக்களுக்குமே ஆதிகுரு. அவர் மூலமாக தான் வந்து கீதை அர்ஜுனுக்கு உபதேசிக்கப்படுகின்றது. முதல்ல வந்து இந்த முதல் உயிர்வாளியான பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு வந்து அந்த வேத ஞானத்தை உபதேசித்தவரும் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். அதனால தான் வந்து நமது ஆன்மீக பரம்பரை வந்து கிருஷ்ணர் மூலமாக தொடங்குகின்றது. கிருஷ்ணர் மூலமாக தொடங்குகிறது. கிருஷ்ணனுடைய பிரதிநிதி தான் வந்து ஒரு ஆன்மீக குருவாக இருக்க முடியும். இருக்க முடியும். ஸோ அவரை விட ஒரு சிறந்தவர் யாரும் கிடையாது அப்படிங்க. அதனால தான் வந்து கிருஷ்ணன் வந்து உங்களுக்கு சமமாகவே யார் இருக்க முடியாதுன்னா வந்து உங்களை உயர்ந்தவர்கள் யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? இந்த பௌதிக தோற்றமானாலும் சரி, இந்த ஆன்மீக உலகம்னாலும் சரி, 2 உலகத்திலுமே வந்து கிருஷ்ணருக்கு சிறந்தவர்கள் யாருமே ம், ம், இருக்க முடியாது அப்படிங்கிறது. அதுதான் வந்து உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கு. என்னன்னா வந்து கிருஷ்ணர் வந்து சாதாரண மனிதனைப் போன்று புலன்கள் இருந்தாலும், உடல்கள் இருந்தாலும், அவருடைய புலன்கள் மற்றும் உடல்கள் வந்து நம்மளுடைய புலன்கள் மற்றும் உடல்கள் மாரி கிடையாது. நம்மளுடைய புலன்கள், உடல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக அ குறைகள் இருக்கின்றது. நம்மளுடைய புலன்களுக்கு குறைகள் இருக்கின்றது. என்னென்னா வந்து நமக்கு வந்து அ நம்ம வந்து பொய் சொல்கின்றோம். ம் ம் இல்லாட்டி வந்து நம்ம வந்து தவறுகள் இழைக்கின்றோம். நம்மளுடைய புலன்களுக்கு வந்து சக்தி வந்து குறைவானது. ஏதாவது அந்த மம் த இதில மாயையில் இருக்கின்றோம். எனக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். பக்கத்து ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாரி நம்மளுடைய புலன்கள். ஆனா அவருடைய புலனுக்கும், அவருடைய ஆத்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. வேறுபாடு கிடையாது. ஆத்மா, மனம், இதயம் எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒன்றுதான். ஸோ அவருடைய புலன்கள் வந்து அனைமே வந்து உன்னதமானவை. நம்மளுடைய புலன்கள் வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த மாரி கிடையாது. நம்மளுடைய புலன்கள் உன்னதமானவைன்னு சொல்ல முடியாது. குறைபாடுகள் உள்ளது. குறைபாடுகள் உள்ளது. அதனால தான் வந்து அவருடைய அறிவு, பலம், செயல்கள் அனைத்துமே வந்து திவ்யமானவை. கிருஷ்ணர் செய்யக்கூடிய அனைத்துமே வந்து திவ்யமானவை. என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தத்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுனா. அர்ஜுனா. ஏன்னா கிருஷ்ணனுடைய திவ்யமான உடல், செயல்கள் மற்றும் அவருடைய பக்குவான நிலை. அவற்றை வந்து யார் அறிகின்றார்களோ, அவர் வந்து இந்த உடலை விட்டுச் சென்ற பின் துன்பமயமான இந்த உலகிற்கு மீண்டும் வருவதில்லை. துன்பமான இந்த உலகிற்கு மீண்டும் வருவதில்லை. ஸோ இந்த உலகுக்கு மீண்டும் வர வேண்டும், வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா என்ன நினைக்கணும்னா வந்து ஜென்ம கர்ம தமய திவ்யம். கிருஷ்ணனுடைய தோற்றம், செயல்கள் எல்லாமே வந்து தெய்வீகமானது. தெய்வீகமானது. ம். ம். ஏவ் ஏவம் யோ வேத்தி தத்வதக. அதை யார் வந்து பக்குவமாக உணர்ந்திருக்கின்றார்களோ, தெக்த்வா தேகம் புனர்ஜென்ம. இந்த தேகத்தை தியாகம் செய்தவுடன், தெக்த்வா தேகம் புனர்ஜென்ம. இந்த தேகத்தை தியாகம் செய்தவுடன் மீண்டும் பிறவி கிடையாது. மீண்டும் பிறவி கிடையாது. நைத்திமாம் ஏதிஜோ அர்ஜுனா. இந்த இந்த துன்பமயமான நிலத்திற்கு மீண்டும் வருவதில்லை. ஆனா வந்து அவர் எங்கு வருகின்றார்? என்னுடைய ஆன்மீக உலகிற்கு சென்றடைகின்றார். என்னுடைய ஆன்மீக உலகிற்கு அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய செயல்கள் போன்றது கிடையாது. நம்மளுடைய செயல்களை போன்றது கிடையாது. அதனால தான் கிருஷ்ண உணர்வை பின்பற்றுவது மிகவும் சிறப்பானது. சிறப்பானது. அவருக்கு வந்து எஜமானர்கள் வந்து யாரும் கிடையாது. அனைவருமே வந்து அவருக்கு சேவகர்கள். சேவகர்கள் தான் அனைவருமே. எல்லாமே வந்து அவருடைய ஆணைப்படி தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவருடைய கட்டளையை வந்து மீறக்கூடியவர்கள் எவரும் இல்லை. எல்லாமே வந்து அவருடைய மேற்பார்வையின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தேவர்கள் அனைவருமே வந்து சிறந்த பக்தர்கள், சிறந்த விஷ்ணு பக்தர்கள். ஆனால் அவருடைய மேற்பார்வையின் கீழ் வந்து அவர்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவர் தான் வந்து ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் சர்வக் அம் த சர்வகாரண காரணம். சர்வ சர்வகாரண காரணம் அப்படிங்கிறது அனைத்து காரணங்களுக்கும் அவர்தான் வந்து காரணம். அனைத்து காரணங்களுக்கும் அவர்தான் காரணம். அவருக்கு சிறந்தவரோ, அவருக்கு மேலே உள்ளவர்களோ யாரும் கிடையாது. ஸ்லோ
तस्मात् प्रणम्य प्रणितय कायं प्रसादये त्वाम् अहम् ईशं ईट्यं पितेव पुत्रस्य सखेव शक्यु प्रिय प्रियया हसिदेव சோடம். ஒவ்வொரு உயிர்வாளியிலும் வணங்கப்பட வேண்டிய பரமபுருஷர் நீரே. எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை கீழே விழுந்து சமர்ப்பித்து உமது கருணையை வேண்டுகின்றேன். எவ்வாறு தந்தை தனது மகனுடைய குற்றங்களையும், நண்பன் நண்பனுடைய குற்றங்களையும், கணவன் மனைவியுடைய குற்றங்களையும் பொறுத்துக் கொள்கிறார்களோ, அதேபோல் என்னுடைய தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள்வீராக. ஹர்ஷிதர் வந்து இங்கே வந்து சில உதாரணங்கள் கொடுக்கின்றார். எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து என்னுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்வார், அதே மாதிரி பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. தஸ்மாத் பிரணம்ய, அதனால் வந்து வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். எப்படி பிரணித்தாய பிரணித்தாய காயம் அப்படின்னா வந்து அந்த உடல், அந்த அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிம்பாங்க. அதாவது வந்து தண்டவத் பிரணாம் அப்படிம்பாங்க. தண்டவத் பிரணாம்ங்கிறது தண்டாங்கிறது வந்து அந்த ஒரு குச்சி வந்து கீழே விழுந்தா எப்படி விழும், அப்படியே விழும் இல்லையா? அது மாதிரி சாஷ்டாங்க நமஸ்காரம். அது மாதிரி வந்து நான் வந்து என்னுடைய உடல் விழுந்து நான் வந்து நான் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் உங்களுக்கு வணங்குகின்றேன். எதுக்காண்டி வணங்குகின்றேன்? பிரசாதையே, உங்களுடைய கருணை. பிரசாதம்ங்கிறது வந்து கருணை. கருணையை வேண்டி ஈஷம் வந்து பரமபுருஷர் ஈட்டியம் வந்தனைக்குரிய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வணங்குகின்றேன். அப்படி சொல்லிட்டு வந்து பீத்தா இவ புத்திரஷ்ய, புத்திரங்கிறது இந்த மகனை வந்து எப்படி வந்து ஒரு தந்தை, அதே மாதிரி வந்து சகா இவ சக்கியோ, ஒரு நண்பனிடம் ஒரு நண்பன், பிரியையாய ஒரு பிரியமானவனிடம் ஒரு பிரியமானவன். அதாவது ஒரு தந்தையுடன் மகன், ஒரு நண்பருடன் நண்பன், பிரியமானவன்கிறது வந்து ஒரு மனைவியுடன் கணவன். அருகசி இறைவனை ஷோடும் பொறுத்து கொள்ள வேண்டும். எப்படி வந்து அவங்களுடைய குற்றங்கள், ஒரு தந்தை வந்து மகனுடைய குற்றங்கள், நண்பனுடைய குற்றங்களை, மனைவியுடன் குற்றங்களை கணவன் பொறுத்துக் கொள்கின்றாரோ, அதேபோல் தாங்களும் என்னுடைய குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்க. வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ஒரு உறவாய் காமிச்சு பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு வந்து இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா வந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல வந்து எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கின்றது கிருஷ்ணா அப்படின்னு அதனுடைய வேண்டுகோளை விண்ணப்பிக்கின்றார். என்ன அந்த வேண்டுகோள்? 45வது ஸ்லோகம். अदृष्टपूर्वं कृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितां मनो मे तत्येव मे दृश्य देवरूपं प्रसीद देवैष ஜெகன்னிவாச. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. ம். அதிர்ஷ்டபூர்வம் வந்து இந்த விஸ்வரூபம் வந்து மிகவும் ஆச்சரியமான ரூபம், பயங்கரமான ரூபம், பயத்தை உண்டாக்கக்கூடிய ரூபம், அற்புதமான ரூபம், எல்லா திசைகளிலும் பரவி இருக்கின்றது. அதிலிருந்து வந்து அவ்வளோ ஒரு பிரகாசம், அவ்வளோ ஒரு வெளிச்சம் வருகின்றது. தீ, நெருப்பு கக்குகின்றது. பார்ப்பவர்களுடைய மனதிலெல்லாம் வந்து கலக்கத்தை உண்டாக்குகின்றது, பயத்தை உண்டாக்குகின்றது. இந்த மாதிரி ஒரு ரூபத்தை நான் வந்து ம், நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அதிருஷ்டபூர்வம் அதிருஷ்டபூர்வம். இதற்கு முன் நான் வந்து கண்டிராத ரூபம். ம், ஆனாலும் வந்து கிருஷித அஸ்மி திருஷ்டுவா, நான் வந்து ஆனால் மனமகிழ்ந்து இந்த ரூபத்தை நான் கண்டேன். உங்களுடைய இந்த அற்புத ரூபத்தை மனமகிழ்ந்து நான் கண்டிருந்தேன். இதற்கு முன் யாரும் பார்த்திராது. அதே சமயத்தில் பயம் பயத்தில் இருக்கின்றேன். பிரவியத்தம்னா வந்து குழம்பியும் இருக்கின்றேன். பிரவியத்த மனமே, என்னுடைய மனம் வந்து கலங்கி இருக்கின்றது. நான் வந்து மகிழ்ச்சியுற்றாலும் அதே சமயத்தில் நான் வந்து பயத்தால் என்னுடைய மனம் கலங்கி இருக்கின்றது.
தத்துவ ஏவமே தர்ஷ்ய தேவ ரூபம். இப்பொழுது வந்து உங்களுடைய தேவ ரூபம், தெய்வீகமான ரூபத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும். இந்த ரூபத்தை வந்து எடுத்துக்கொண்டு தங்களுடைய தெய்வீக ரூபத்தை காண்பிக்க வேண்டும். பிரசீத, என்மேல் வந்து கருணை கொள்ளுங்கள். தேவ ஈஷ, தேவர்களுடைய இறைவனே, ஜெகத் நிவாச, அகிலத்தினுடைய அடைக்கலமே, அகிலத்தின் அடைக்கலமே வந்து என்னுடைய நான் மீண்டும் வந்து எனக்கு வந்து உங்களுடைய அந்த தெய்வீக ரூபத்தை காண்பிக்க வேண்டும். வந்து வந்து கிருஷ்ணனுடைய ரூபத்தை வந்து அர்ஜுனன் வந்து ஒரே நேரத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கின்றார். ஏன்னா தன்னுடைய நண்பனால் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை காண்பிக்க முடியும். கிருஷ்ணன் தன்னுடைய நெருங்கிய நண்பன். தன்னுடைய நெருங்கிய நண்பன் வந்து இவ்வளவு சிறந்தவர். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து அ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். யாருன்னு தெரியாமலே பழகிட்டே இருப்போம். மறுபடியும் கழிச்சு திடீர்னு வந்து நான் தான் அந்த கம்பெனிக்கு வந்து முதலாளி, நான் தான் அந்த விஞ்ஞானி அப்டின்னா வந்து, நீதானா அது? நீதானா அதுன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அதே மாரி வந்து அர்ஜுனனுக்கு வந்து தன்னுடைய நண்பன் தான் வந்து விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றவர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரே வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அதே நேரத்தில வந்து ஒரு பயமும் இருக்கின்றது. பயமும் இருக்கின்றது. அதனால வந்து நான் வந்து தன்னுடைய இந்த மாரி ஒரு ரூபத்திற்கு வந்து ஒரு வந்து அ நட்பினால் வந்து பலவிதமான களங்கங்களை வந்து நான் வந்து அபராதங்களை நான் வந்து இழைத்து விட்டேன். அப்படிங்கிறது ஒரு பயம். பயம் வருகின்றது. அந்த பயத்தால் வந்து குழம்பி வந்து அப்போ வந்து அர்ஜுனன் வந்து கேட்பது வந்து அடுத்த ஸ்லோகத்தில தங்களுடைய 4 கரம் கொண்ட நாராயண ரூபத்தை காண்பிக்கும்படி கேட்கின்றார். கேட்கப் போகின்றார். கேட்கப் போகின்றார். ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். ஏன்னா வந்து அந்த 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 விஸ்வரூபம் வந்து தற்காலிகமானது. விஸ்வரூபம் வந்து தற்காலிகமானது. அவருடைய கிருஷ்ணர் வந்து பல ரூபங்களை எடுத்திருந்தாலும் வந்து, கிருஷ்ணனுடைய ரூபங்கள் வந்து எண்ணற்றவை. கடலில் வந்து எத்தனை எவ்வாறு வந்து அலைகள் கடலில வந்து அலைகள் வந்து எண்ண முடியாதோ, அதே மாரி கிருஷ்ணர் எடுத்த ரூபங்கள் வந்து எண்ண முடியாதது. எண்ண முடியாது. அது 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 ஆனா வந்து அந்த வைகுண்ட லோகத்தில வந்து அவர் வந்து முக்கியமா இருக்கிறது நாராயணராக வீற்றிருக்கின்றார். வைகுண்ட லோகத்தில். அ க் கோலோகத்தில் வந்து அவர் வந்து கிருஷ்ணராக வீற்றிருக்கின்றார். 2 கரம் கொண்ட கிருஷ்ணராக வீற்றிருக்கின்றார். வைகுண்ட லோகத்தில் வந்து 4 கரம் கொண்ட நாராயணராக வீற்றிருக்கின்றார். அந்த நாராயணராக வீற்றிருக்கும்போது அந்த அதில வந்து அந்த விஸ்வரூபம் வந்து ஆனால் வந்து நிரந்தரம் கிடையாது. அந்த ஒவ்வொரு ரூபம் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் அவதாரம் எடுத்திருக்காரு, மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் வந்து அந்த வைகுண்டத்தில வந்து அதற்காண்டி ஒரு கிரகம் இருக்கின்றது. ஆனால் வந்து நீங்க விஸ்வரூபத்துக்காண்டி உள்ள கிரகத்தை வந்து எங்கு போய் தேடினாலும் இருப்பதில்லை. இருப்பதில்லை. அதுக்கு அந்த ரூபம் வந்து எதனால் எடுக்கப்படுகின்றன? ஜட உலகத்தில் மட்டும் எடுக்கக்கூடிய ரூபம். தேவைக்காண்டி ஒரு சந்தர்ப்பத்தின் போது இந்த ஒரு அந்த ஜட உலகத்தினுடைய அந்த ஒரு அ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காண்டி அதற்காண்டி எடுக்கக்கூடிய ரூபம் தான் வந்து விஸ்வரூபம். பக்தர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உறவு வந்து ஒரு 5 விதமான உறவுகள் இருக்கு. என்னென்ன உறவுகள் இருக்கு? அப்ப நான் வந்து முதல்ல வந்து சாந்த ரசம், சாக்கிய ரசம், தாஸ்ய ரசம், வாத்சல்ய ரசம் மற்றும் மாதுரிய ரசம். இந்த 5 விதமான ரசங்கள் என்னென்னன்னா வந்து சாந்த ரசம்ங்கிறது வந்து ஒரு கிருஷ்ணருக்கு சேவை செய்யும்போது வந்து ஒரு மரம், செடி, கொடிகள் இல்லாட்டி ஒரு மிருகங்கள், பசு அந்த மாரி வந்து சேவை செய்வது. தாசிய ரசம்ங்கிறது வந்து ஒரு அ சேவகனாக சேவை செய்வது. சாக்கிய ரசம்ங்கிறது வந்து ஒரு நண்பனாக சேவை செய்வது. வாத்சல்யம்ங்கிறது வந்து ஒரு இந்த பெற்றோராக இல்லாட்டி தமையனாக அந்த மாரி சேவை செய்வது. அப்புறம் மாதுரிய ரசம்ங்கிறது வந்து அந்த காதல் புலம் கொண்டுள்ள உறவு. அதெல்லாம் வந்து அந்த முதன்மை ரசங்கள். ரசம்னா வந்து உறவு. உறவு. அந்த அந்த உறவினுடைய இனிமை. உறவினுடைய இனிமை. அதான் ரசம். ஒரு தாய்க்கும், ஒரு குழந்தைக்கும் உள்ள ஒரு உறவு இருக்குன்னா வந்து, அது அது ஒரு உறவு. அந்த உறவினால் வரக்கூடிய அந்த இனிமை. அதுதான் வந்து அந்த ரசம். அந்த அந்த மெலோ, அந்த ஒரு இனிமை. அதுதான் வந்து அந்த அந்த 5 விதமான ரசங்களினால் வந்து உறவினால் வரக்கூடிய அந்த ஒரு இனிமை தான் வந்து ரசம் அப்படிம்பாங்க. அது தவிர வந்து அந்த 2வது வகையான ரசங்கள் இருக்கின்றது. அது என்ன அப்படின்னா வந்து ரௌத்ரம், அற்புதம், ஹாஸ்யம், வீர, தய, ம் அப்புறம் பயானக, பிபிஷ்டத அப்படிங்கிறது வந்து அந்த அந்த 2வது வகையானது. அந்த ரௌத்ரம்ங்கிறது அந்த கோபம், அற்புதம்ங்கிறது வந்து அந்த வியப்பு, வியப்பினால் வரக்கூடிய ரசம். ஹாஸ்யங்கிறது வந்து அந்த சிரிப்பு. ஹாஸ்யம் சொன்னோம் இல்லையா? நம்ம சிரிப்பு. அந்த வீராங்கிறது வீரம், தயாங்கிறது வந்து அந்த ஒரு அம் கருணை. அப்புறம் பயானகங்கிறது வந்து அந்த பயம். பயத்தில வரக்கூடிய ரசம். அப்புறம் அந்த பிபிஷித்தாங்கிறது வந்து அந்த ஒரு திடீர்னு அந்த ஒரு ஷாக், திடீர்னு ஒரு அதிர்ச்சி. அதிர்ச்சினால வரக்கூடிய ஒரு ரசம். இப்ப வந்து அந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிருஷ்ணருடைய ரூபத்தின் மூலமாக அந்த 5 விதமான ரசங்கள நம்மளால பண்ண முடியும். முதன்மை ரசங்கள்.
அந்த முதன்மை ரசங்கள் இருந்தாலும் கூட வந்து அந்த 2வது ரசங்கள் வந்து பக்தர்கள் வந்து ஒன்றரை நேரம் வந்து காண்பாங்க. இப்போ வந்து அர்ஜுனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த விஸ்வரூபத்தை காண்பித்த பொழுது, அவருக்கு வந்து அந்த ஒரு அற்புதம், அதில அற்புத ரசம் வந்தது. அதை பார்த்தவுடன் இவ்வளோ அற்புதமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து என்னது வந்து பயானக பயம். பயத்தினால அந்த ரசம் வந்தது. அந்த மாரி ஒரு ரசம் வந்தது. அதேமாரி வந்து கோகுலத்தில வந்து கிருஷ்ணன் வந்து அந்த கோவர்களுடன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சமயம் வந்து அவர் வந்து அ அந்த அசுரர்களுடன் போரிடும்போது வந்து இப்ப அந்த பக்காசுரன் வந்து ஒரு அந்த கொக்கு வடிவத்தில இருப்பார். அந்த கொக்கு வடிவத்தில இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா வந்து அவர் வந்து அந்த தன்னுடைய அழகின் மூலமாக கிருஷ்ணரை எடுத்து கிருஷ்ணரை வந்து முழுங்கி விடுவார். உடனே வந்து பக்தர்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து அப்ப வந்து அதிர்ச்சி வந்துரும். விபஸ்தா இந்த அந்த அங்க இருக்கக்கூடிய பீபத்ரசான்றது வந்து கோபர்களுக்கெல்லாம் வந்து அதிர்ச்சி. கிருஷ்ணரை எப்படி அ அந்த அதிர்ச்சியுடன் வந்து அவர்கள் வந்து அதிர்ச்சியில் உறைந்து விடுவார்கள். கிருஷ்ணர் மறுபடியும் வெளிய வந்துருவாரு. அது வேற விஷயம். பட் அப்ப வந்து ம் பக்தர்களுக்கெல்லாம் வந்து அந்த 2 கை கொண்ட உருவம், மற்ற ரூபங்கள் 4 கரம் கொண்ட உருவம், அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து அந்த முதன்மை ரசத்தின் மூலமாக அந்த உறவு வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் விஸ்வரூபத்தின் மூலமாக அந்த எந்த ஒரு முதன்மை ரசமும் வைத்துக் கொள்ள முடியாது. விஸ்வரூபத்தை வந்து யாராவது வந்து நான் வந்து விஸ்வரூபத்துக்கு வந்து பெற்றோராக இருக்கப் போகின்றேன். அப்படின்னு வந்து அந்த மாரி ஒரு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. விஸ்வரூபத்துக்கு வந்து நான் வந்து உடன் காதல் கொள்ளப் போகின்றேன். அந்த மாரி யாரும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. விஸ்வரூபத்துடன் வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து அந்த 2வது ம ம் ரசம் தான் வைத்துக்கொள்ள முடியுமே தவிர, அந்த முதன்மை ரசம் வந்து வைத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் வந்து பக்தர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து விஸ்வரூபத்தை காண்பதற்கு விருப்பம் தெரிவிப்பதே இல்லை. விஸ்வரூபத்தை வந்து 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 தெரிவித்து பண்ணதில்லை. நான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த உறவே பார்த்தா கூட வந்து அம் கிருஷ்ணர் வந்து இப்ப வந்து அந்த கோகுலத்திலேருந்து மதுராக்கு போவார். அந்த மதுராக்கு போம்போது வந்து அவர் வந்து அந்த மல்யுத்தத்துக்காண்டி அந்த ஒரு மல்யுத்த இதுக்கு போம்போது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கிருஷ்ணர ஒவ்வொரு மாரி பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து அன்புடன் பார்ப்பாங்க. நெறைய பேர் வந்து பயத்துடன் பார்த்தாங்க. அப்புறம் பெண்கள் வந்து அவரை வந்து ஒரு மன்மதனாக பார்த்தார்கள். கம்சன் வந்து எப்படி பார்த்தான், அ மரணம் மரண வடிவில் கிருஷ்ணரை பார்த்தார்கள். அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அவங்களுடைய உறவின்படி வந்து கிருஷ்ணரை வந்து ஒவ்வொரு விதமாக பார்க்கின்றார்கள். ஆனால் பக்தர்கள் வந்து முக்கியமாக பார்ப்பது வந்து அந்த அந்த 5 விதமான ரசங்கள். அதன் மூலமாக தான் வந்து பார்க்கின்றார்கள் பார்க்கின்றார்கள். ஸோ அந்த மாரி வந்து அர்ஜுன் வந்து இப்ப வந்து என்னன்னா வந்து, நான் வந்து இந்த விஸ்வரூபத்தினை பார்க்க விரும்பவில்லை. தங்களுடைய அந்த த நிரந்தர ரூபம், திவ்யமான அந்த அந்த தங்களுடைய நித்திய ரூபம். நித்திய ரூபங்களில் ஒன்றில் நான் வந்து பார்க்க விரும்புகின்றேன். ஏன்னா வைகுண்ட லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து எப்படின்னா வந்து 4 கரம் கொண்ட ரூபத்தில் கையில என்ன வச்சிருப்பாருன்னா வந்து சங்கு, சக்கரம், கதா மற்றும் புஷ்பம், தாமரை, கமலம். அந்த 4 இத வந்து வச்சுட்டுருப்பாரு. அந்த 4 வித பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளே வந்து ஃபோட்டோல பார்த்தா கூட ஒரு சில ஃபோட்டோல வந்து கிருஷ்ணர் வந்து இந்த கையில வந்து கதைய வச்சிருப்பாரு. 1, 2 இதுல வந்து இந்த கையில வச்சிருப்பாரு. அது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஏன் அப்டின்னா வந்து நாராயண ரூபங்கள்லயே வந்து பலவிதமான நாராயணர்கள் இருக்காங்க. ஒரு நாராயணன் மட்டும் இல்ல. பலவிதமான நாராயணர்கள் இருக்காங்க. அந்த எந்த விதமான நாராயணர்கள் இருக்காங்களோ, அதை பொறுத்து வந்து மாறி இருக்கலாம். அப்ப அர்ஜுன் வந்து கிருஷ்ணர்ட்ட வந்து ஒரு இடத்து அந்த மாரி ஒரு ரூபத்தை மீண்டும் காண்பியுங்கள் அப்படின்னு கேட்க வரார். அந்த ஒரு ரூபத்தினுடைய சிறப்பையும் வந்து அவர் வந்து விவரிக்கின்றார். கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திருஷ்டும் அகம் தைத்தைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சகஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. விஸ்வரூபமே, 1000 கரங்களுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும், கைகளில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலர்களுடன் விளங்கும்போது, உமது 4 கை விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மைக் காண நான் விரும்புகின்றேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். பேராவல் கொண்டுள்ளேன். கிரீட்டினம் மகுடம், மகுடத்துடன், கதினம், கதை, சக்கரம், ஹஸ்தம், சக்கரத்தை கையில் வைத்துக்கொண்டு, இச்சாமி நான் விரும்புகின்றேன். ம். நான் விரும்புகின்றேன். துவாம் திருஷ்டம் அகம் ததா. அதே மாரி காண்பதற்கு நான் வந்து காண்பதற்கு விரும்புகின்றேன். ஆம். தேன ரூபேன சதபுஜேன. நான் சொன்ன 4 கரங்கள்.
4 கரங்களைக் கொண்ட அந்த தெய்வீக ரூபம். அந்த ரூபம். சகஸ்ரபாஹு பவ விஸ்வமூர்த்தே. அந்த விஸ்வமூர்த்திங்க விஸ்வரூபமே. சகஸ்ரபாஹு 1000 கைகளை கொண்ட விஸ்வரூபமே. அந்த ரூபத்திற்கு மாறுங்கள். அந்த ரூபங்களுக்கு மாறுங்கள். ஏன்னா இந்த விஸ்வரூபத்தை என்னால் இதற்கு மேல் தாங்க முடியவில்லை. பயமாக இருக்கின்றது, குழம்புகின்றது, கலக்கமாக இருக்கின்றது. அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய 4 கரங்கள் கொண்ட ரூபத்தை காண்பியுங்கள். காண்பியுங்கள். ம். அந்த அந்த 4 விதமான கிருஷ்ணனிலிருந்து எண்ணற்ற ரூபங்கள் எடுத்தாலும் அதற்கு முதன்மையான ரூபங்கள் ஆம் அந்த கிருஷ்ணர் தான் அதற்கு முதன்மையான ரூபங்கள். கிருஷ்ணன் இப்போ அவருடைய நாராயண ரூபத்தை அர்ஜுனன் காண்பிக்க விரும்புகின்றார். நாராயண ரூபங்கள் மற்றும் அனைத்து விதமான ரூபங்களும் தான் கிருஷ்ணன் தான் வருகின்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில நம்ம உறுதியா பார்க்க முடியும். ஏன்னா கிருஷ்ணன் ஒவ்வொரு அவதாரமாக மாறி காண்பிப்பார். காண்பிப்பார். அதுதான் அவருடைய நித்தியமான தோற்றம். நித்தியமான தோற்றம். கிருஷ்ணர் அந்த 2 கரம் கொண்ட ஷியாமசுந்தர் தோற்றம். அதுதான் அவருடைய நித்தியமான தோற்றம். மீதி தோற்றங்கள்லாம் அவைகள் தோன்றுபவை. கிருஷ்ணரை அணிந்து கொண்டால் நம்ம அந்த கலக்கங்கள், ஜலத்தினுடைய கலக்கங்கள் அனைத்திலும் உடனடியாக விடுபடலாம். விடுபடலாம். ஆம். ம். இத்துடன் இந்த பகுதி முடிவடைகின்றது. ஆம். அடுத்த பகுதியில கிருஷ்ணன் தன்னுடைய அர்ஜுனுடைய வேண்டுகோளின்படி மீண்டும் ஆம். முதலில் 4 கரம் கொண்ட நாராயண ரூபத்தை காண்பித்துவிட்டு, அடுத்து தன்னுடைய நித்திய ம் முதன்மை முழுமுதற் கடவுள் ரூபமான இரு கரங்கள் கொண்ட ரூபத்தை காண்பித்துவிட்டு, அதற்கப்புறம் இந்த ரூபத்தை கிருஷ்ணருடைய ரூபத்தை அந்த விஸ்வரூபமானாலும் சரி, என்ன ஒரு ரூபம்னாலும் சரி, அதை பார்ப்பதற்கான தகுதி என்ன? தகுதி என்ன? பக்தி மட்டும் தான். பக்தி ஒன்றே. பக்தி ஒன்றே எந்த ஒரு ரூபமானும் இருந்தாலும் பார்ப்பதற்கான தகுதி. அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பகுதியில இந்த 11வது அத்தியாயம் நிறைவு பெறும். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் நம்ம கடைசி பகுதியை பார்ப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.